தமிழ், இது உண்மையின் குரல். வணக்கம். ஜி தமிழ் தொலைக்காட்சி பெண்களும் காலநிலை மாற்றும் நிகழ்ச்சியில் உங்கள் தொகுப்பாளர் டவுலஸ். வணக்கம். ஜி தமிழ் செய்திகள் வாசிப்பது கீதா. பருவநிலை மாற்றங்கள் குறித்து 3 நாள் பயிற்சி. தேசிய ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் மாநில ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை மறைமலைநகர் பயிற்சி மையத்தில் தமிழகத்தில் உள்ள மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த பண்ணை தொகுப்பாளர் பணியாளர்களுக்கான பருவநிலை மாற்றங்கள் குறித்து 3 நாள் பயிற்சி மறைமலைநகர் பயிற்சி மையத்தில் நடைபெற்றது. இப்பயிற்சியை மாநில ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை பயிற்சியாளர்கள் டவுலட், யுவராஜ் ஆகியோர் பயிற்சி அளித்தனர். இப்பயிற்சியில் பருவநிலை மாற்றங்கள் எவ்வாறு ஏற்படுகிறது, பருவநிலை மாற்றம் ஏற்படுவதற்கான காரணங்கள், பருவநிலை மாற்றங்களால் பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் எவ்வாறு பாதிக்கப்படுகிறார்கள், பருவநிலை மாற்றங்கள் போது அதனோடு எவ்வாறு ஒத்து வாழ்வது, பருவநிலை மாற்றங்கள் நிகழாமல் இருக்க நாம் செய்ய வேண்டியது குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது. இப்பயிற்சியில் கலந்து கொண்ட பயிற்சியாளர்கள் நாடகத்தின் மூலம் பருவநிலை மாற்றங்கள், விளைவுகள், செயல்பாடுகள் குறித்து நடித்து காண்பித்தனர். பயிற்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கு பயிற்சி பெற்றமைக்கான சான்றுகள் வழங்கப்பட்டது. இப்பயிற்சிக்கு உண்டான ஏற்பாடுகளை தேசிய ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை ஹைதராபாத் பயிற்சி நிறுவனம் சார்பில் நித்யா அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார்கள். எங்க கிராமத்துல இன்னைக்கு நிறைய விவசாய நிலங்கள் வெள்ளத்தால பாதிக்கப்படுது. அந்த விவசாய நிலங்களை எங்களால் சரியான மகசூல் எடுக்க முடியல. சில நேரத்தில் வறண்டு போகுது, சரியான வருமானமும் இல்லை. எங்களுக்கு ஏதாவது நீங்க அந்த விவசாயிகளுக்கு ஏதாவது ஒரு முடிவு சொல்லலாம். மகசூல் அதிகரிக்கணும்னு சொன்னீங்களா? மகசூல்னா நியர்ல இருக்கிற அக்ரி ஆஃபீஸ்ல போயிட்டு எங்களுக்கு மாதிரி தேனி பெட்டி வேணும்னு கேட்குறேன். தேனி பெட்டி இப்போ நீங்க எத்தனை ஏக்கர் வச்சிருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி 10 மீட்டருக்கும் ஒரு தேனி பெட்டி வைக்கணும். அதாவது உங்களுக்கு மகசூலும் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி அந்த தேனியிலிருந்து நீங்க ஒரு 2-3 லிட்டர் தேன் வரைக்கும் நீங்க எடுக்கலாம். பருவநிலை மாற்றம்ன்றது இவ்வளோ விஷயம் இருக்கு. அதுல முக்கிய பங்கு மகளிருக்கு இருக்கு. எஸ்எஸ்சியில் இருக்கவங்களுக்கு தான் முக்கிய பங்கு இருக்குன்றது ஒவ்வொரு நாளும் நமக்கு அந்த பாடத்துல சொல்லி தரும்போது சொல்லி தந்தாங்க சார். இருந்துச்சு இந்த கிளாஸ். தேங்க்ஸ்.